ஊடகங்கள் முழுக்க விஜய் அவர்களை விமர்சனம் செய்யும் சீமான். திமுகவினுடைய சந்திப்புக்கு பின்னால விஜய் அவர்களை மட்டுமே சீமான் அவர்கள் விமர்சனம் செய்யறாரு. அது மட்டும் இல்லாம அரசியலுக்கு புதியதாக வந்த அரசியல் கட்சி தான் தமிழக வெற்றி கழகம். அந்த தமிழக வெற்றி கழகம் இதுவரை ஆட்சியிலும் அதிகாரத்திலும் இல்ல. அப்படிப்பட்ட ஒரு கட்சியை விமர்சனம் செய்ய வேண்டிய தேவை என்ன இருக்கு? சீமான் திமுகவினுடைய பி டீமாக செயல்படுறார் அப்படின்னு பல விமர்சனங்கள் இணையதளம் முழுக்க இந்த ஊடகங்கள் முன்வைக்கின்றன. நமக்கு ஒரு கேள்வி வருகிறது, என்ன அப்படின்னா, விஜய் அவர்களை வேண்டுமென்றே திட்டமிட்டே திமுகவினுடைய சந்திப்புக்கு பின்னாலதான் சீமான் அவர்கள் விமர்சனம் செய்யறாரா அப்படின்னு கேட்டா நமக்கு பல கேள்விகள் இருக்கின்றன. அந்த ஒட்டுமொத்த கேள்வியும் பத்தி தான் இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம். தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். 2011 நாம் தமிழர் கட்சி ஒரு பிரஸ் மீட் ஒண்ணு பண்றாங்க. அந்த பிரஸ் மீட்ல பக்கத்துல ஜவாஹிருல்லா அவர்கள் உட்கார்ந்துருக்காரு. தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரும் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தலைவரும் ஆகிய ஜவாஹிருல்லா உட்கார்ந்துருக்காரு. பக்கத்துல நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் அங்க அமர்ந்திருக்காரு. அப்போது சீமான் அவர்கள்ட்ட பத்திரிகையாளர் கேட்கிறாங்க, நீங்க அதிமுகவை ஆதரிக்க வேண்டிய தேவை என்ன? அதிமுக கூட்டணியில போறீங்களா அப்படின்னு கேட்கும்போது அதற்கு சீமான் அவர்கள் ஒரு விளக்கம் சொல்றாரு. என்ன அப்படின்னா, கருணாநிதிக்கு மாற்று ஜெயலலிதா, ஜெயலலிதாக்கு மாற்று கருணாநிதி அப்படின்னு நாங்க வந்தவர்கள் அல்ல. நாங்கள் அரசியல் அமைப்பு அடிப்படை மாற்றத்துக்காக வந்தவர்கள். எங்களுடைய கொள்கை என்பது ஈழத்தில் நடந்த இனப்படுகொலைக்கு சகித்து கொண்டு தன்னுடைய பதவி சுகத்திற்காக சகித்து கொண்ட கருணாநிதியை அந்த பதவியில் அமர வைக்க கூடாது என்ற காரணத்திற்காக தான் அதிமுகவிற்காக தேர்தல் பிரச்சாரம் நாங்க பண்றோம். குறிப்பா காங்கிரஸ் கட்சி எந்த தொகுதியெல்லாம் போட்டியிடுகிறதோ அந்த தொகுதியிலெல்லாம் நாம் தமிழர் கட்சி போட்டியிடும். நாங்கள் ஒருபோதும் திராவிட கட்சிகளோடு கூட்டணி போக மாட்டோம். 2016 தேர்தலை நோக்கிதான் எங்கள் பயணம் இருக்கும். எங்கள் அண்ணன் ஜவாஹிருல்லா அவர்களே காங்கிரஸை எதிர்த்து போட்டிட்டாருன்னா நானே அவருக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ணுவேன் அப்படின்னு 2011 ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல சீமான் அவர்கள் பேசுறாரு. மீண்டும் இப்ப வருவோம். தமிழக வெற்றி கழகம். தமிழக வெற்றி கழகம் தொடங்கப்படும் போது நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, தம்பி விஜய் அவர்கள் அரசியலுக்கு வரட்டும், அவரோட கை கோர்ப்பதா கை கோர்ப்பது இல்லையாங்கிறத அவர் தான் முடிவு பண்ணணும். முதல்ல தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கைகள் என்ன அப்படிங்கிறத விஜய் அவர்கள் தெளிவாக பேசட்டும் அப்படின்னு சொன்னாரு. ஆனா இப்ப இருக்கிற தற்கூறிகள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, திட்டமிட்டே விஜய் அவர்களை சீமான் விமர்சிக்கிறாரு அப்படின்னு பல விமர்சனங்களை வைக்கிறாங்க. ஆனா நீங்க இதுல குறிப்பா ஒரு விஷயத்த பாருங்க. ஐயா கமலஹாசன் அவர்கள் கட்சி தொடங்கும் போது அண்ணன் சீமான் அவர்கள் வரவேற்றார். விஜய் அவர்கள் கட்சி தொடங்கும் போதும் வரவேற்றார். ஏனென்று சொன்னால் அவர்கள் இந்த மண்ணினுடைய மைந்தர்கள் என்ற அடிப்படையில கமலஹாசன் அவர்களையும் விஜய் அவர்களையும் வரவேற்றார். இதே ஐயா ரஜினிகாந்த் அவர்கள் கட்சி தொடங்குறேன் அப்படின்ற போதே அண்ணன் சீமான் அவர்கள் கண்டன குரல் எழுப்பினார். ஒரு மராட்டியன் இந்த மண்ணை ஆள்வதா, ஒரு கன்னடத்தை தாய்மொழியாக கொண்டவர் தமிழ்நாட்டில் அரசியல் கட்சி ஆரம்பிக்கணுமா அப்படிங்கிற பல தத்துவங்களை முன்வைத்து பல எதிர்ப்புகளை முன்வைத்து சீமான் அவர்கள் பேசினார். அதற்கு பின்னால தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிக்கும் போது நீங்க ஆதரவா பேசுனீங்க, இப்ப விஜயை எதிர்த்து பேசுறீங்க. மூக்க முத்து அவர்களுடைய மறைவுக்கு பின்னால தமிழகத்தினுடைய முதலமைச்சர், திராவிட மாடலினுடைய முதலமைச்சர், தமிழகத்தை வீணாக்கிய முதலமைச்சர், தமிழகத்தை நாசமாக்கிய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களை சந்தித்ததுக்கு பின்னாலதான் சீமான் அவர்கள் இப்படி எல்லாம் பேசுறாரு. இதற்கு பின்னால சபரீசன் அவர்களுடைய தொடர்பு இருக்குன்னு ஒரு பிரபல தாத்தா பத்திரிகையை எழுதுது. அந்த தாத்தா பத்திரிகையை வாங்குற காசுக்கு கூவுறதை விட மேல கூவுறதுதான் அந்த பத்திரிகையோட வேலை. அப்படிப்பட்ட பத்திரிகைகள்லாம் இந்த திராவிட மாடல் ஆட்சியில வாய் திறந்து பேசலையே அப்படிங்கிறது தான் நமக்கு மிகப்பெரிய வருத்தம். அப்போது நமக்கு என்ன தோணுகிறதுனா, விஜய் அவர்களுடைய முதல் மாநாடு விக்கிரவாண்டி வி சாலையில முதல் மாநில மாநாடு போடுறாரு. அப்போது கூட அந்த மாநாடு நடைபெறும் அன்று காலை கூட பத்திரிகையாளர் சந்திப்புல அண்ணன் சீமான் அவர்கள் பேசுறாரு. தம்பி விஜய் அவர்கள்ட்ட நான் பேசியிருக்கேன், நிறைய அறிவுரை சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாம இது குளங்கள் முழுக்க முதலைகள் நிறைந்திருக்கு, பார்த்துதான் கால வைக்கணும் தம்பி அப்படின்னு விஜய் கிட்ட நான் நிறைய அறிவுரை சொல்லியிருக்கேன். விஜய் அவர்கள் நல்ல பார்ப்போம், என்ன கொள்கைகளை அவர் வெளிப்படுத்துறாருன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதற்கு பின்னால விஜய் அவர்கள் அந்த முதல் மாநில மாநாட்டுல பேசும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா, கத்தி பேசுவதால இங்க ஒன்னும் புரட்சி வெடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்களே கத்தி தான் பேசுறாரு. அரசியல்னாலே இந்த கோபமா கொந்தளிச்சாதான் ஏதோ புரட்சி பண்ண வந்தவங்கன்னு முன்னாடி எல்லாம் ஒரு கான்செப்ட் எல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் நமக்கு எதுக்குங்க, அதெல்லாம் நமக்கு செட்டும் ஆகாதுங்க. A few moments later. நெஞ்சல் கொடி இருக்கும் ஒட்டுமொத்தமானவங்க எல்லாருக்கும். ஏன்னா அவர் கத்தி படத்துல நடிச்சதுனால கத்தி பேசல, எழுதி கொடுத்தவங்க கத்தி பேசணும்னு சொன்னதுனால கத்தி பேசியிருக்காரு. இதுதான் உண்மை. அப்ப கத்தி பேசினா புரட்சி வெடிக்காதுன்னா இது எந்த மாதிரியான ஒரு வார்த்தை, இது எந்த மாதிரியான ஒரு பேச்சு நமக்கு புரியல. ஒரு வலியை சுமந்தவன், ஒரு இனத்தினுடைய வலியை சுமந்தவன் 2009 தனக்கு பக்கத்து நாட்டில் இருக்கக்கூடிய ஈழம், அந்த ஈழத்துல தமிழர்கள் கொத்து கொத்தாக கொல்லப்பட்டார்கள். நாங்கள் எத்தனையோ திராவிட கட்சிகளை நம்பினோம்.
திமுகவை நம்பினோம், அதிமுகவை நம்பினோம், மதிமுகவை நம்பினோம், தேமுதிகவை நம்பினோம், காங்கிரஸை நம்பினோம், எத்தனையோ கட்சிகளை நம்பினோம். ஆனால் எந்த கட்சியும் என் இனத்தினுடைய சாவி தடுக்கவில்லை. அப்படி என்றால் இந்த மண்ணை ஒரு தமிழன் தான் ஆள வேண்டும் என்ற முடிவுக்கு வந்துதான் 2009 ஈழத்தில் நடந்த இனப்படுகொலைக்கு பின்னால நாம் தமிழர் கட்சி என்ற ஒரு கட்சியை துவங்குறாங்க. அப்ப அது கூட பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியை சீமான் தான் துவங்கிட்டாரா அப்படின்னு கேட்டா இல்ல. சீபா ஆதித்தனார் அவர்கள் துவங்கின அந்த கட்சி அதுக்கு பின்னால அவர் திராவிடத்தோடு போய் சேரும்போது ஒண்ணு சொன்னாரு, எனக்கு அடுத்து வரக்கூடிய ஒரு தமிழன், ஒரு மான தமிழன் இந்த நாம் தமிழர் கட்சியை எடுத்து வழி நடத்துவான், இந்த மண்ணையும் இந்த மக்களையும் ஆளக்கூடிய தகுதி பெற்றவனாக இருப்பான் அப்படின்லாம் சொன்னாரு. அதற்கு பின்னால நாம் தமிழர் என்ற ஒரு கட்சியை அண்ணன் சீமான் அவர்கள் கையில் எடுத்து அது இயக்கமாக ஆரம்பித்து மீண்டும் கட்சியாக உருவாக்கி 2016 தேர்தலில் தனித்து களமாடுறாங்க. 2016 தேர்தலில் தனித்து களமாடும் போது என்ன சொன்னாங்க அப்படின்னா, நாம் தமிழர் கட்சிக்கு 234 தொகுதிகளில் நிற்பதற்கு வேட்பாளர்கள் இருக்காங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருந்த அதே சமயத்துல கடலூர்ல 234 தொகுதியினுடைய வேட்பாளர்களையும் ஒரே மேடையில் அறிமுகம் செய்தார் அண்ணன் சீமான் அவர்கள். அந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சி தேர்தல் செயல்பாட்டு வரைவு திட்டம் என்ற ஒரு புத்தகத்தை வெளியிட்டாங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்தா அதை செய்வோம், இதை செய்வோம், இலவச மிக்சி தருவோம், லேப்டாப் தருவோம், சைக்கிள் தருவோம், மாதம் 1000 ரூபாய் தருவோம், அதெல்லாம் இல்ல. இந்த மண்ணையும் மக்களையும் இந்த மொழியையும் பாதுகாக்க வேண்டும். அப்படி என்றால் தேர்தல் செயல்பாட்டு வரைவு திட்டம், இந்த தேர்தல் செயல்பாட்டு வரைவு திட்டத்தை படித்தவர்கள் யாருமே நாம் தமிழர் கட்சியை விமர்சனமே செய்ய மாட்டாங்க. ஏன்னா அந்த தேர்தல் செயல்பாட்டு வரைவு திட்டத்துல கொடுக்கப்பட்ட அனைத்துமே இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமான தீர்வுகள் தான். அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல 1.1 விழுக்காடு வாக்குகளை நாம் தமிழர் கட்சி பெறுகிறது. அதற்கு பின்னால எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, நாம் தமிழர் கட்சி எப்படியா இருந்தாலும் இந்த தேர்தலில் காலி ஆயிடும்பா, நாம் தமிழர் கட்சி இதுக்கு பின்னால தாக்கு பிடிக்குமா அப்படின்னு பேசிட்டு இருந்த அதே காலகட்டத்தில் 2019 நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி போட்டிட்டாங்க. மீண்டும் 2021 தனித்தே போட்டிட்டாங்க. அதற்கு பின்னாக நாம் தமிழர் கட்சியினுடைய ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒவ்வொரு சின்னங்கள் கொடுக்கப்பட்டது. ஏனென்றால் ஒரு மாநில கட்சியாக நாம் தமிழர் கட்சி அங்கீகரிக்கப்படலை. அப்படியெல்லாம் இருக்கக்கூடிய சூழல்ல 2024 பாராளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி மீண்டும் தனித்து போட்டியிட்டாங்க. நாம் தமிழர் கட்சியினுடைய கரும்பு விவசாய சின்னம் பறிக்கப்பட்டது, புதிய சின்னம் கொடுக்கப்பட்டது. தேர்தலுக்கும் சரியாக 18-20 நாட்களுக்கு முன்பாக தான் அவருக்கு சின்னம் கொடுக்கப்பட்டது. அந்த சின்னத்தை, அந்த ஒளிவாங்கி மைக்கு சின்னத்தை ஒவ்வொரு சாமானிய மக்கள்கிட்டையும் கடைகோடி கிராமத்திலையும் கொண்டு போய் சேர்த்து அதற்கான வாக்குகளை பெற்று 36 லட்சம் வாக்குகளை 1 ரூபாய் பணம் கொடுக்காம, பெரிய நட்சத்திர வேட்பாளர்கள் இல்லாம, சினிமா பின்புலம் இல்லாம நாம் தமிழர் கட்சி பெற்றது, சாதித்து காட்டியது, ஒரு மாநில கட்சியாக அங்கீகரிக்கப்பட்டது. இப்படியெல்லாம் போயிட்டு இருந்த அந்த சூழல்ல விஜய் உள்ள வரும்போது, என் தம்பி தானே அரசியலுக்கு வரட்டும், அவருடைய கொள்கை என்ன, சித்தாந்தம் என்னங்கிறது தெரியட்டும்னு அமைதியாக காத்திருந்தார் அண்ணன் சீமான் அவர்கள். விக்கிரவாண்டி வி சாலையில முதல் மாநாட்டில் பேசின விஜய் அவர்கள் அந்த கொள்கை தலைவர்களை அறிமுகம் செய்தார். ஒரு புறம் வேலுநாச்சியார், இன்னொரு பக்கம் அஞ்சலி அம்மாள், இன்னொரு புறம் காமராஜர், இன்னொரு பக்கம் பெரியார், இன்னொரு புறம் அம்பேத்கர். இந்த 5 பேர் தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கை தலைவர்கள் என்று விஜய் அவர்கள் பிரகடனம் செய்தார். அப்போது நமக்கு ஒரு கேள்வி வருகிறது, காமராஜர் அவர்கள் இந்திய தேசியவாதியாக இருந்தார், அஞ்சலி அம்மாள் அவர்கள் காந்தியவாதியாக இருந்தார், அம்பேத்கர் அவர்கள், இப்படி பல தலைவர்களை வைத்திருக்கும் போது நமக்கு ஒரு கேள்வி என்னவாக வருகிறதுனா, ஈவரா ராமசாமி அவர்களை கொள்கை தலைவராக வச்சிருக்கீங்க. அப்போது கூட சொன்னாரு, அவருடைய கடவுள் மறுப்பை தவிர அனைத்து விதமான கொள்கைகளும் நாங்கள் ஏற்கிறோம் சொன்னார். அப்போது நமக்கு என்ன ஒரு கேள்வி வருகிறதுனா, தமிழ் ஒரு சனியன், தமிழ் மொழி ஒரு காட்டுமிராண்டி மொழி என்று பேசிய ஈவேரா அவர்களை கொள்கை தலைவராக விஜய் ஏற்றுக்கொள்கிறாராங்கிற ஒரு கேள்வி வருது. இன்னொன்னு, ஈவேரா ராமசாமி அவர்கள் தனித்தமிழ்நாடு கேட்டார். இதே ஐயா காமராஜர் அவர்கள் இந்திய தேசியவாதியாக இருந்தார். அஞ்சலி அம்மாள் அவர்கள் ஒரு காந்தியவாதி. காந்தி என்ன சொன்னார் அப்படின்னா, இந்தியாவை பிளவுபடுத்துவதும் என்ன நெஞ்சை பிளவுபடுத்துவதும் ஒன்று, அப்படி செய்யக்கூடாதுன்னு பேசின ஒரு இந்தியவாதி தான் காந்தி அவர்கள். அந்த காந்தியினுடைய கொள்கை தலைவரும் எடுத்துக்கிட்டு ஈவேரா அவர்களையும் கொள்கை தலைவராக ஏற்றுக்கிட்டு, ஈவேரா அவர்களுக்கும் அம்பேத்கர் அவர்களுக்கும் பல கொள்கை முரண்கள் இருக்கு. அப்படிப்பட்ட கொள்கை முரண்களை வைக்கணும். இப்ப இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை இயற்றியவர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். அந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை தீயிட்டு எரித்தவர் பெரியார் அவர்கள். இந்தியா சுதந்திரம் அடையக்கூடாது, ஆங்கிலேயர்கள் இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்க கூடாதுன்னு பேசியவர் பெரியார் அவர்கள். இப்படி பல தகவல்கள் பெரியார் மேல இருக்கு. அப்படி நாங்க என்ன கேட்கிறோம்னா, பெரியார் அவருடைய கொள்கைகளை ஏற்றுக்கொள்கிறோம், கடவுள் மறுப்பு கொள்கையை தவிர அனைத்தையும் ஏற்றுக்கொள்கிறோம் என்றால், இந்தியா என்ற ஒரு நாட்டுக்கு சுதந்திரம் கொடுக்க கூடாது, ஆங்கிலேயர்களுடைய ஆட்சியில தான் இந்தியா இருக்கணும்னு சொன்னாரே, அதை விஜய் அவர்கள் ஏற்றுக்கொள்கிறாரா? தமிழை ஒரு காட்டுமிராண்டி மொழி என்று பெரியார் அவர்கள் பேசினாரே, இதையும் விஜய் ஏற்றுக்கொள்கிறாரா? தமிழ் சனியனில் என்ன இருக்கிறது, விட்டொழியல் என்று பேசினாரே ஈவேரா ராமசாமி, இதையும் விஜய் அவர்கள் ஏற்றுக்கொள்கிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அப்ப நமக்கு என்ன தோணுதுன்னா, ஈழத்துல நடந்த இனப்படுகொலைக்கு பின்னாலதான் நமக்கு தெரிகிறது, தமிழ் சமூகத்துக்காக இந்த இனத்துக்கென்று ஒரு
அரசியல் கட்சி இல்ல, ஒரு தலைவன் தமிழ்நாட்டுல இல்ல. அப்ப நம்மளுடைய சாவை நம்மளால தடுக்க முடியல. அப்ப நம்ம இனத்தை காக்க வேண்டும், நம்மளுடைய மொழியை காக்க வேண்டும், நம்மளுடைய மண்ணை காக்க வேண்டும் என்றால் இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமான ஒரு அரசியல் கட்சி வேணும்னா நாம் தமிழர் கட்சி வந்தது. ஈவரா ராமசாமியை போட்டு அடித்தோம், திராவிடத்தை போட்டு அடித்தோம். இத்தனை ஆண்டுகளாக இந்த தமிழ் மண்ணில் திராவிடம் திராவிடம் என்று பேசி ஏமாற்றி தமிழர்களுடைய தலையில முழகா அரைத்ததுக்கு மிக முக்கியமான ஆணிவேர் யாருன்னு பார்த்தா ஈவேரா ராமசாமி தான். அப்படிப்பட்ட ஈவேரா ராமசாமியை தமிழ் சமூகம் புறக்கணிக்க வேண்டும் என்ற அதே சூழல்ல அரசியல் அறிவற்ற, அரசியல் தெளிவற்ற தற்குறி கூட்டங்களை வைத்துக் கொண்டு ஈவேரா ராமசாமி எங்களுடைய கொள்கை தலைவர்னு வரும்போது அவரை விமர்சிக்காம எப்படி வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க முடியும்? இத்தனை ஆண்டுகளாக இந்த மண்ணில் திராவிடத்தை சொல்லி ஏமாத்திட்டீங்க. இதுக்கு மேலேயும் திராவிடம் வேண்டாம். தம்பி விஜய் அவர்களுடைய கட்சியில தமிழக வெற்றி கழகம் தான் இருக்கே தவிர திராவிடம்னு ஒண்ணு இல்ல. அதனால அவர் வரட்டும், அவருடைய கொள்கையை சொல்லட்டும் என்று அமைதி காத்தார் திரு சீமான் அவர்கள். அதுக்கு முன்னால சீமான் அவர்களும் விஜய் அவர்களும் சந்தித்திருக்காங்க. அரசியல் அறிவுரைகளை திரு சீமான் அவர்கள் விஜய் அவர்களுக்கு வழங்கியிருக்காரு. இப்படி பல தொடர்ச்சியான சம்பவங்களை நம்ம பார்த்தோம். ஆனால் ஆரம்ப காலகட்டத்திலேயே திரு சீமான் அவர்களை விஜய் அவர்கள் விமர்சனம் பண்ணியிருக்காரு. எப்படின்னா அந்த மேடையிலேயே பாத்தீங்கன்னா விக்ரவாண்டி வி சாலையிலேயே கத்தி பேசுவதனால புரட்சி இருக்காது, சில பேர் என்ன பயமுறுத்துறாங்க, அச்சுறுத்துறாங்க, இது இந்த குளத்துல முதலைகள் இருக்கு அப்படின்னு ஊனு பூச்சாண்டி கட்டுறாங்க அப்படின்லாம் பேசி விஜய் தான் முதலாக திரு சீமான் அவர்களை விமர்சனம் பண்ணாரு. அதற்கு முன்பு வரை திரு சீமான் அவர்கள் விஜயை எந்த இடத்திலையும் விமர்சனம் செய்யவில்லை. தம்பி வரட்டும், கட்சி ஆரம்பிக்கட்டும், கொள்கையை சொல்லட்டும்னு அமைதியாக தான் போனாரே தவிர விமர்சனம் என்பதை ஒருபோதும் வைக்கல. அண்ணன் சீமான் அவர்களை விமர்சனம் செய்ததுக்கு பின்னாலதான் விஜய் அவர்களை தொடர்ச்சியாக விமர்சனம் செய்தாரு. தம்பி ஒன்னு ரோட்டுக்கு அந்த பக்கம் நில்லுங்க, இல்ல இந்த பக்கம் நில்லுங்க, லாரியில் அடிபட்டு சித்திராதீங்கன்னு சொன்னது முத்து அவர்களுடைய இறப்புக்கு பின்னால முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை சந்தித்ததற்கு பின்பாக இல்ல, ஆரம்பத்திலேயே அவர் பேசியிருக்காரு. ஆரம்பத்துல இருந்து இன்னைய வரைக்கும் விஜய் அவர்களை இப்போது வரை தன்னுடைய தம்பி என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல. ஆனா அரசியல்னு வந்துட்டா பெற்ற தாயாக இருந்தாலும் சரி, தான் கொண்ட கொள்கைக்கு எதிராக இருந்தால் எதிர்க்க வேண்டிய தேவை இருக்குன்னு திரு சீமான் அவர்கள் ரொம்ப தெளிவாக இருக்காரு. அதனால முத்து அவர்களுடைய மறைவுக்கு பின்னால முதலமைச்சர் ஸ்டாலினை போய் பார்த்தாரு, சபரீசனை சந்திச்சாரு, பொட்டி வாங்கிட்டாரு அப்படின்லாம் போடக்கூடிய இதே பத்திரிகைகள் திமுக பொட்டி கொடுத்ததுன்னு போடுவதற்கு தெம்பும் திராணியம் இருக்கிறதா, அந்த தைரியம் இருக்கிறதா? திமுகவை விமர்சனம் பண்ணுவதற்கு இந்த தாத்தா பத்திரிகைக்கு தெம்பு இருக்காங்க ஒரு கேள்வி இருக்கு. அப்ப என்னன்னா திரு சீமான் அவர்களுடைய வளர்ச்சி என்பது இந்திய அரசியல்லையே 2016 தேர்தல் இருந்து 2024 வரைக்கும் எந்த தேர்தலையும் நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்கு வங்கி என்பது கீழே இறங்கவே இல்லை. ஒவ்வொரு தேர்தலையும் மேல போய்கிட்டே இருக்கு. அப்ப நாம் தமிழர் கட்சி ஒரு தனித்த அடையாளமாக, ஒரு தனித்த அரசியலை பேசிக்கொண்டு இந்த மண்ணில் 36 லட்சம் வாக்குகளை வாங்கியிருக்கு. இது வரைக்கும் நாங்களும் கட்சி வச்சிருக்கோம்பா, திமுகவோட கூட்டணி வச்சிருக்கோம், அதிமுகவோட கூட்டணி வச்சிருக்கோம், காங்கிரஸோட வச்சிருக்கோம், பாஜகவோட வச்சிருக்கோம். இப்படிலாம் இருக்கக்கூடிய நாங்க மீண்டும் ஒரு கூட்டணியும் உருவாக்கணும். அப்படி இருக்கும்போது கூட எங்களுக்கு இந்த 36 லட்சம் வாக்குகள் வரல. ஆனா தனித்து களமாடுற நாம் தமிழர் கட்சிக்கு இந்த 36 லட்சம் வாக்குகள் வந்துடுச்சேங்கிற ஒரு சில எரிச்சல், வைத்தெரிச்சல், ஜெலிசில் குடிங்க. அந்த வைத்தெரிச்சல தான் சில குட்டிகள், எந்த குட்டிகள்னு உங்களுக்கே தெரியும், அந்த குட்டிகள்லாம் இன்னைக்கு கதறிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட சூழல்ல விஜயுடைய அரசியலை மீண்டும் இந்த திராவிடத்தை தூக்கி பிடிக்கும் போது நமக்கு என்ன தோணும்? ஒரு கட்சி இத்தனை ஆண்டுகளாக அரசியல்ல பயணப்பட்டு இத்தனை தேர்தல்களை சந்தித்து 8.22 விழுக்காடு வாக்குகளை வாங்கிய ஒரு கட்சி தேர்தலில் களமாடும் போது எந்த விதமான தேர்தலிலும் போட்டியிடாமல் 0 என்ற விழுக்காடு சுழியத்திலிருந்து ஆரம்பிக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தையும் நாம் தமிழர் கட்சியும் ஒருங்கிணைத்து பேசுவது என்பது மிகப்பெரிய ஒரு தவறான விஷயம். விஜய்க்கு 20 விழுக்காடு வாக்கு இருக்கு, 30 விழுக்காடு வாக்கு இருக்கு. நான் என்ன சொல்றேன், 500 விழுக்காடு வாக்கு இருக்குங்க விஜய்க்கு. 500 விழுக்காடு வாக்கு. இந்த 500 விழுக்காடு வாக்கையும் 2026 தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் அறுவடை செய்ய போகிறது. செய்யட்டும். விஜய்க்கு வாக்களிக்கக்கூடிய ஒவ்வொருவருமே நாளைக்கு ஒருவேளை இது நடக்காது, நடந்து விட்டால் தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக விஜய் அவர்கள் உருவாகிட்டா என்ன நடக்கும் தெரியுமா? தமிழ்நாட்டு மக்கள் யாரெல்லாம் விஜயை நம்பி வாக்களித்தார்களோ அவர்கள் எல்லாம் வெக்கி தலைகுனிய வேண்டிய கட்டாயம் கண்டிப்பாக வரும். ஏனென்றால் இவர்களுக்கு அரசியல் அறிவென்று ஒன்றும் கூட இல்லை. ஒரு கூட்டம் நடக்கிறதுனா அந்த கூட்டம் எப்படி இருக்கணும்னா நாம் தமிழர் கட்சியினுடைய கூட்டத்தை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும். எந்த விதமான அடிப்படை அறிவும் இல்லாம, எந்த விதமான கொள்கையும் இல்லாம, நான் அதே பண்ணுங்க தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கை பொறுப்பு செயலாளர் ஒரு சொல்றாருங்க, திமுக கொள்கை இருக்கா? அவர்களெல்லாம் கொள்கையோட தான் கட்சி ஆரம்பிச்சாங்களா? இன்னொரு கொள்கை பொறுப்பு செயலாளர் சொல்றாரு, என்ன சொல்றாரு, சரி இல்லா ஊருக்குள்ள பிறக்க வேணும் பேர புள்ள, தீண்டாமை தீ எடுத்து கொளுத்தான். அது எங்க தலைவர் பாட்டா பாடிட்டாரு. டேய் வெக்கம் கட்டவங்களா, கொள்கை என்னன்னு கேட்ட கொள்கையை சொல்லுங்கடா. அதை விட்டுட்டு எங்க விஜய் அவர்கள் நடித்த படங்கள் அனைத்தும் எங்களுக்கு ஒரு 20,000 புத்தகத்துக்கு சமம், எங்களுக்கு ஒரு 10,000 புத்தகத்துக்கு சமம், விஜய் அவர்களை நாங்க அப்படி என்ன கொள்கை கேட்டோம்னா எங்க தலைவர் முகத்தை பாத்தீங்களா, டிவிக்கேங்கிறான். இல்ல டிவிக்கே போறேன்னா நீ மாநாட்டுல போய் தான் டிவிக்கணும்.
வேற வழி இல்ல. அங்க டீ வித்தா கூட ஒரு 10 ரூபாய் சம்பாதிக்கலாம். ஆனா அதையெல்லாம் விட்டுவிட்டு சீமான் அவர்களையும் நாம் தமிழர் கட்சியும் விமர்சனம் செய்யணும் அப்படின்னா ஒரு தகுதி வேணும், ஒரு கொள்கை வேணும், ஒரு கோட்பாடு வேண்டும். நாங்கள் தமிழர்களாக தமிழ் இனத்திற்காக ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கோம். அந்த இன உணர்வோடு நாங்கள் களத்துல நிற்கிறோம். எந்த விதமான சினிமா பின்புலமும் எங்களுக்கு கிடையாது. நாங்கள் 50 படங்கள் நடித்து அந்த திரை ரசிக கூட்டத்தை வைத்துக் கொண்டு அரசியலுக்குள்ள வரல. ஒரு இனத்தினுடைய சாவிலிருந்து ஒரு அரசியல் கட்சி பிறக்க வேண்டும் என்று ஒரு அரசியல் கட்சி துவங்கி ஒரு சித்தாந்தத்தோடு இந்த தேர்தலை நாங்க எதிர்கொள்றோம். எந்த இடத்துலயுமே நாம் தமிழர் கட்சி இந்த தேர்தலை நாங்க கூட்டணிக்கு போறோம். நீங்க ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்க. 8.22 விழுக்காடு இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கட்சி இந்திய அரசியல்ல தமிழ்நாட்டே வச்சுப்போமே இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? ஒண்ணு திமுக கூட போவோம், இத்தனை சீட்டு தரீங்களா, நோட்டு தரீங்களான்னு. இல்ல அதிமுக கூட போவோம், இல்ல காங்கிரஸ் பிஜேபியோட போவோம். ஆனால் நான் கொண்ட கொள்கையில உறுதியாக கடைசி வரைக்கும் நிற்பேன். நான் செத்து சாம்பலானாலும் ஆவனே தவிர ஒருபோதும் கூட்டணிக்கு போக மாட்டேங்கிறதுல திரு சீமான் அவர்கள் ரொம்ப தெளிவா இருக்காரு. அப்ப திட்டமிட்டு இந்த ஊடகங்கள் என்ன பண்ணுதுன்னா, திரு சீமான் அவர்கள் விஜயை விமர்சிப்பதற்கு காரணமே திமுக தான் ஒரு திட்டமிட்ட ஒரு பொய்யை ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்க. அப்ப என்னன்னா, நாம் தமிழர் கட்சி 36 லட்சம் வாக்குகள் வாங்கிடுச்சு, இப்படியே விட்டோம்னா நாம் தமிழர் கட்சி ஆட்சி அரியணையில உட்காரும். இப்ப அதனால இதை தடுத்து நிப்பாட்டணும். இதுல இப்போ ஒரு விஷயத்த பாருங்க, நிறைய தற்கொலைகள் வந்து இணையதளங்கள் எழுதுறாங்க. உங்களுக்கு முதல்ல ஒரு கவுன்சிலர் இருக்காங்களா? உங்களுக்கு முதல்ல ஒரு எம்எல்ஏ இருக்காங்களா? உங்களுக்கு முதல்ல ஒரு வார்டு மெம்பர் இருக்காங்களா? அப்படிலாம் பேசக்கூடிய அந்த தற்கொலைகளுக்கு நான் சொல்றேன், நாம் தமிழர் கட்சி கிட்ட இருக்கக்கூடிய கொள்கை, அந்த நாம் தமிழர் கட்சியினுடைய சித்தாந்தம், நாம் தமிழர் கட்சியினுடைய அரசியல் தெளிவு வேற ஏதாவது ஒரு கட்சியில இந்தியாவில் இருக்கான்னு சொல்லுங்க பார்ப்போம். நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு 5-6 வயது சிறுவர்கள் கூட மேடையில பேசணும்னா கொள்கையோட பேசுவான், சித்தாந்தத்தோடு பேசுவான், இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் என்ன வேண்டும் என்று பேசுவான். ஆனால் இதே தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய ரசிக குஞ்சுகளை விடுங்க, அந்த கட்சியினுடைய கொள்கை பொறுப்பு செயலாளரே மேடையில பாட்டு பாடுறாரு. இப்படிப்பட்ட சூழல் தான் தமிழக வெற்றி கழகத்துல இருக்கு. அப்ப ஒரு கட்சினா என்ன, அது எப்படி வழி நடத்தணும், ஒரு கூட்டம்னா என்ன, அந்த கூட்டத்துக்கு எதுக்கு நம்ம போறோம், அந்த கூட்டத்துல ஒரு தலைவர் பேசுறாருன்னா என்ன கருத்தை பேச போறாரு, என்ன கொள்கைகளை பேச போறாருன்னு எந்த விதமான அடிப்படை அரசியல் அறிவும் இல்லாம தென்னை மரத்துல ஏறுவது, பனை மரத்துல ஏறுவது, அங்க போட்டிருக்கக்கூடிய தடுப்பு சுவர்கள்ல ஏறுவது, இதுல கிரீஸ் தடவுறாங்க. அணில்கள் வந்து கிரீஸ்ல ஏறக்கூடாதுன்னு. இப்படிப்பட்ட கிரீஸ் தடவிய கூட்டத்தை எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? திமுக கூடங்க, திமுக கூட்டத்துல கூட இப்படி கிரீஸ் தடவலைங்க. ஆனா இந்த கிரீஸ தடவலாம், அதையும் சட்டையை கழட்டி தொடச்சிட்டு இவன் மேடைக்கு ஏறான். கேட்டா என்ன தூக்கி போட்டாங்க, என்ன இது பண்ணிட்டாங்க, அது ஒரு பிரச்சனை. அப்ப என்னன்னா, எந்த விதமான கொள்கையும் இல்ல, எந்த விதமான கோட்பாடும் இல்ல. என்னடா கொள்கையோட நீங்க அரசியலை சந்திக்க போறீங்கன்னா, காத்திருங்கள், நாங்கள் தேர்தல் அறிக்கையில சொல்லுவோம். காத்திருங்கள், நாங்க தேர்தல் அறிக்கையில சொல்லுவோம். எங்களுக்கு வந்து தரமான கல்வி வேணுங்க, தரமான மருத்துவம் வேணுங்க, இங்க இளைஞர்களை பாதுகாக்கணுங்க, பெண்களை பாதுகாக்கணுங்க, விவசாயிகளை பாதுகாக்கணுங்க. சரிங்க, கொள்கைகளை சொல்லுங்க. சொல்ல மாட்டோம். கொள்கைன்னு சொன்னா நாங்க மைக் அடிக்கிட்டீங்கன்னு வச்சுங்க, உடனே ஜன்னலை சாத்துவோம். அந்த கண்ணாடியை சாத்திட்டு அதெல்லாம் நாங்க தப்பிச்சிட்டோம், ஆஹா எடுத்தேன் பாரு ஒரு ஓட்டம், போலீஸ் ட்ரைனிங்ல கூட எவனும் ஓடலையே அப்படிங்கிற சூழல்ல தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரே இருக்காரு. அப்ப நாம் தமிழர் கட்சி விமர்சனம் பண்ணதுன்னா, அரசியல் என்று வந்துவிட்டால் நாம் தமிழர் கட்சி வைக்கக்கூடிய விமர்சனத்துக்கு பதில் சொல்லுங்க. அதை விட்டுவிட்டு தனி மனித தாக்குதல், தவறான வார்த்தைகள், ஆபாசமான வார்த்தைகளை பேசுவதுதான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கைனா, தமிழக வெற்றி கழகம் இந்த மண்ணுல புதைக்கப்பட வேண்டிய ஒரு கட்சி. தமிழக வெற்றி கழகத்திற்கு ஒரு வாக்கு வங்கி இருக்குன்னா, அந்த வாக்கு வங்கியை உடனடியாக தீயிட்டு கொளுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கு. அப்ப நம்ம என்ன சொல்றோம்னா, ஒரு நாட்டை ஒரு அதிகாரமிக்க ஒரு பதவிக்கு ஒருவர்கிட்ட நம்ம கொடுக்கணும்னா, அந்த நாட்டு மக்களும் அந்த மண்ணும் அந்த மக்களும் நல்லா வாழணுங்கிறதுக்காக தான் நம்ம ஒரு அதிகாரத்தை ஒருவர்கிட்ட கொடுப்போம். அந்த அதிகாரத்தை கூட தவறாக தான் பயன்படுத்துவோம். அந்த அதிகாரம் இல்லாத போதே தமிழக வெற்றி கழகத்தினுடைய தற்கொலைகள் இப்படி எல்லாம் பண்றாங்க. ஆனா அந்த அதிகாரம் கிடைத்து விட்டால் என்ன பண்ணுவாங்கிறத மக்களாகிய நீங்கள் தான் முடிவு பண்ணணும். சீமான் என்ற நபர், நான் இப்போதும் சொல்கிறேன், சீமான் என்ற நபர் அரசியல்வாதி அல்ல, அவர் ஒரு புரட்சியவாதி. சீமான் அவர்களே, நீங்கள் 1000 விமர்சனங்கள் செய்யுங்கள், நீங்கள் சீமான் பேசக்கூடிய அரசியலை தவிர்த்து விட்டு எந்த விதமான அரசியலும் இனி இந்திய அரசியல் முழுக்க எவரும் பேச முடியாது. எப்படி உலகம் முழுக்க பல தலைவர்கள் இருக்கிறார்களோ, நெல்சன் மண்டேலா, சேகுவேரா, ஃபிடெல் காஸ்ட்ரோ போன்ற பல தலைவர்கள் இருக்காங்க, அதே போல சீமான் அவரும் ஒரு புரட்சியவாதியாக ஒரு தலைவராக இருப்பார். ஏன்னு சொன்னா, சீமான் அவர்கள் வாக்குக்கான தலைவர் அல்ல, வாழ்க்கைக்கான தலைவர், அடுத்த தலைமுறைக்கான தலைவர். இன்னும் 10 ஆண்டுகள், இன்னும் 20 ஆண்டுகள், இன்னும் 50 ஆண்டுகள், இன்னும் 100 ஆண்டுகள் கழித்து நீங்கள் ஒரு அரசியல் பேசணும். மலைகளை வெட்டக்கூடாதுன்னு பேசணும்னா சீமானுடைய அரசியல தான் பேசணும். ஆற்று மணலை அள்ளக்கூடாதுன்னு பேசினா சீமானுடைய அரசியல் தான் பேசணும். இயற்கை வளங்கள் பாதுகாக்கணும்னா சீமானுடைய அரசியல் தான் பேசணும். இங்க இருக்கக்கூடிய அரசியல், இனம், மொழி எல்லாத்தையும் பேசணும்னா நீங்கள் சீமான் பேசிய பேச்சுகளையும் சீமான் முன்வைக்கக்கூடிய தத்துவங்களையும் அவருடைய அரசியலையும் தவிர்த்து விட்டு ஒருபோதும் இந்த நிலப்பரப்பில் அரசியல் செய்ய முடியாது. இதுதான் உண்மை. அப்படிப்பட்ட ஒரு அரசியல் தலைவனை இந்த தற்கொலைகள் விமர்சிப்பது
இன்னொன்னு சொல்றேன், சீமானுடைய கண்டைக்கால் மயிருக்கு சமமல்லாத விஜயெல்லாம் சீமானோடு ஒப்பிட்டு தயவு செய்து பேசாதீங்க. மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.